सदाशिवसमारम्भं शङ्कराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परंपरा. हरि ओम. Group 1. So introduction part. Samarup of Drik Drishya Viveka text. Group 1 la introduction and section 1 sloga 1 to 5 present பண்ண போறோம். So introduction. இப்போ வேதாந்தா டீச்சிங்ஸ் நாம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா ஆத்ம ஞானம் அப்படிங்கிற நாலேஜ் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ஆத்ம ஞானத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும், நமக்கு ஒரு ஃபவுண்டேஷன் வேணும் இல்லையா, அந்த ஃபவுண்டேஷன் தான் பிரஸ்னாத்ரயம் அப்படின்னு சொல்றோம். ஸோ பிரஸ்னாத்ரயம்னா ஜஸ்ட் அ ஃபவுண்டேஷன், ஒரு பிரைமரி. அதுல நமக்கு 3 டைப்ஸ் இருக்கு. ஸோ நம்ம படிக்கிற வேதங்கள் உபனிஷத் இது எல்லாமே ஸ்ருதி பிரஸ்தானம் அப்படிங்கிறதுக்கு கீழே வரும். பகவத்கீதை வந்து ஸ்மிருதி பிரஸ்தானம் அப்படிங்கிறதுக்கு வரும். அண்ட் பிரம்மசூத்ரா நியாய பிரஸ்தானம் அப்படிங்கிறதுக்கு கீழே வரும். ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற 3 சோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த 3 சோர்சஸ்ல நமக்கு முக்கியமா 6 டாபிக்ஸை கவர் பண்றாங்க. ஸோ ஜீவா, ஜகத், ஈஸ்வரா, பந்தா, மோக்ஷா அண்ட் சாதனா. ஸோ இப்போ இந்த 6 டாபிக்ஸும் இந்த எல்லா பிரஸ்தானத்திலயும் இருக்கு. ஆனா இது எல்லாமே பெருசா இருக்கு, நமக்கு டைம் கன்சியூமிங். இதை நமக்கு யாராவது சின்னது பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லையா? சோ அந்த சிம்பிளிஃபைடு ஃபார்ம் தான் பிரகரண கிரந்தா அப்படின்னு சொல்றோம். சோ திரிக் திருஷ்ய விவேகா வந்து ஒன் ஆஃப் த பிரகரண கிரந்தா, அதுலயும் செகண்ட் டைப் ஆஃப் பிரகரண கிரந்தா. சோ இதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்றோம், ஜீவா. அதனால அது வந்து ஜீவா பிரதான டெக்ஸ்ட் அப்படின்னும் சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பேரு வாக்கிய சுதா அப்படின்னும் இருக்கு. சோ இதை எழுதுனது வந்து வித்யாரண்யர் மற்றும் அவரோட குரு பாரதி தீர்த்தர். இதுல 46 வேர்சஸ் இருக்கு. அதுல திரிக் அப்படின்னா சீயர் ஆர் அப்சர்வர், திருஷ்ய அப்படின்னா சீன் அப்சர்வ், விவேகா அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன். இப்ப இந்த திரிக்குக்கும் திருஷ்யத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த விவேகா. சோ திரிக் திருஷ்ய விவேகால இவங்களுடைய டிஃபரன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். So அதுதான் introduction. So sloga 1 by Jayashree ji. Today topic Druk Drish Vivekam. స్వస్వరూపాన్ని తెలుసుకోవడానికి దృక్ దృష్ వివేకం ఉపయోగపడుతుంది. కలిసినటువంటి వాక్యాన్ని విడదీసి చెప్పడం దృక్ దృష్ వివేకం. దృక్ మీన్స్ చూసేవాడు, దృక్ దృశ్యం చూడబడేది. ఇక్కడ దృక్ కన్ను, దృశ్యం రూపం అంటే ప్రపంచం అన్నమాట. ఇక్కడ ఆత్మకి ఆద్యంతిక దృక్, మధ్యలో మనసు ఇంద్రియాలు ఆపేక్షిక దృక్. కన్ను దృశ్యాన్ని చూస్తే ఆ కన్నుని చూసేది మనసు. సో దీన్ని దృక్ మానసం అంటారు. ఇక్కడ కన్ను దృశ్యమైంది, మనం దృశ్యంలోని మార్పులకు దృక్కుకి ఎటువంటి సంబంధం లేదు. హృదయంలోని ఆలోచనలన్నీ చూసేది సాక్షి కాబట్టి హృదయం దృశ్యమైంది. కాబట్టి చూసేటటువంటిది ఒక్కటే, అది సాక్షి, చూడబడేది అనేకం. అందరికీ నమస్కారం. సిఎల్ నెంబర్ 1 ఇంద్రియములు. బ్లూ ఎల్లో కలర్స్, బిగ్ స్మాల్ ఆబ్జెక్ట్స్, షార్ట్ లాంగ్ గా ఉన్నది. అన్ని రూపాలు డిఫరెంట్ గా ఉంది. అన్ని డిఫరెన్స్ ఫామ్ ని ఒక కన్నుతో చూస్తాము. కన్ను ఒకటే, దృశ్యాలు వేరుగా ఉంటాయి, రూపం డిఫరెన్స్ గా ఉంటుంది. కన్ను ఏకం, దృశ్యం అనేకం. हरि ओम. स्लोगन नंबर 3, CL नंबर 2. ஸோ இப்போ நம்ம வந்து சென்ஸ் ஆர்கன்ஸோட கண்டிஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுல நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறது ஐஸ். ஓகேங்களா? ஸோ ஐஸோட பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பார்க்க முடியும், இல்லை ஃபுல்லி பிளைண்டா இருக்கும், இல்லை பார்ஷியலா பார்க்க முடியாது. ஸோ இதுல இருந்து என்னன்னா லைக் ஐஸ் கேன் சி, பட் இந்த யார் ரொம்ப அப்சர்வ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசு. ஸோ அதுதான் அப்சர்விங் பர்சன். ஓகேங்களா? அது. ஸோ இதே தான் வந்து எல்லா சென்ஸுக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஸ்கின் ஆகட்டும், நம்மளோட இயர் எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிள் ஆகும். ஹரி ஓம். ஹரி ஓம். நமஸ்காரம் எல்லாருக்கும். நான் வந்து இப்போ ஸ்லோகா 4 பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த ஸ்லோகா 4 வந்து சிஎல் நம்பர் 3.
இது இந்த ஸ்லோகாவில் வந்து நம்ம வந்து மனசை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து மனசில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கூறுகிறது. இந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து பார்க்கப்படும் பொருள். இதில் மனசில் வந்து வர தாட்ஸ் வந்து வெவ்வேறு தாட்ஸ் வருது. அதில் என்னென்ன தாட்ஸ்னா டிசையர்னா காமம், பிளானிங்னா சங்கல்பம், டவுட்ஸ் அப்படின்னா சந்தேகம், ஸ்ரத்தா அஸ்ரத்தா, அப்புறம் திருதினா வில் பவர், இத்தரேனா நோ வில் பவர், வெட்கம்னா ஹம்பிள்னஸ், தீனா ஞானம், பீனா பயம். தீஸ் டிஃப்ரெண்ட் இந்த டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் மைண்டு தான் வந்து கான்ஷியஸ்னு சொல்கிறோம். இந்த கான்ஷியஸ் வந்து சிதி அப்படிங்கிறோம். டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் த மைண்ட் வந்து மைண்டை வந்து கான்ஷியஸ்னஸ் பார்க்குறது. கான்ஷியஸ்னஸ் இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து ஒன்று தான், அது பேர் சிதின்னு பேர். ஸோ இந்த ஸ்லோகா வந்து நமக்கு வந்து இந்த கான்ஷியஸ் வந்து தானாக விளைவிக்கிறது. இந்த ஸ்லோகா என்ன சொல்றதுன்னா, திக் வந்து ஆத்மா, திருஷ்யம் வந்து மனசு. தேங்க்யூ. அடுத்து ஸ்லோகா 5G. ஸோ ஸ்லோகா 5 ஓட ஷார்ட்டா சொல்லணும்னா நேச்சர் ஆஃப் த ஆத்மா அல்லது சாட்சி. அதோட நேச்சர் தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, அது உதிப்பதும் இல்லை அஸ்தமிப்பதும் இல்லை, அதுக்கு காலம் கிடையாது. ஸோ அதுக்கு டைம் லிமிடேஷன்ஸ் கிடையாது. அதே மாதிரி அது அதிகரிப்பதும் இல்லை சுருங்குவதும் இல்லை. ஸோ ஸ்பேஸ் கன்சம்ஷன் இல்லாதனால ஸ்பேஸ் லிமிடேஷன்ஸும் கிடையாது. அதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது செல்ஃப் எவிடென்ட். அதே மாதிரி அது செல்ஃப் லூமினஸ் அப்படின்னா அது தன்னைத்தானே ஒளிர் வைத்துக் கொள்ளும். அது மட்டும் இல்லாம மற்ற சிஎஸ்யும் ஒளிர் வைக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. அதனால அது திரிக் மட்டும் ஆக்ட் பண்ணும். சோ ஸ்லோகா 1 to 5 வந்துட்டு திரிக் யாரு, திருஷ்யா யாரு, அதோட இன்ட்ரோடக்ஷன் தான் திரிக் திருஷ்ய விவேகாவோட பார்ட் 1 செக்ஷன்.